கருத்துக்களை சிறப்பாக அருமையாக பேசிய பிரவீன்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக உலக தரத்தில் உரையாற்றுவார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், நமக்கெல்லாம் என்றும் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி அவர்களால் வழிவந்த இங்கே வந்திருக்கக்கூடிய என் அன்பு உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய மாலை வணக்கம். தந்தை பெரியார் காலத்திலிருந்தே கழகத்தில் பயணிக்கும் ஒரு குடும்பத்திலிருந்து இன்னைக்கு பேச வந்திருக்கேன். என் பேர் சஞ்சய் சாய்ராம். நான் இன்னைக்கு பேச வந்திருக்க தலைப்பு வந்துட்டு உலக தரத்தில் தமிழ்நாடு. இந்த உலக தரத்தில் தமிழ்நாடுன்றது டாபிக் நான் எதுக்கு சூஸ் பண்ணுறது நம்மளுக்கு கடைசியாக உங்களுக்கு பேசுகிற முடிவுகளும் தெரிஞ்சிடும். இப்போலாம் வந்துட்டு குட்டி ஸ்டோரி சொன்னாதான் வந்துட்டு எல்லாருக்கும் ரீச் ஆகுதுல்ல. நம்ம வந்துட்டு இது குட்டி ஸ்டோரியாவே சொல்லிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உலக தரத்தில் தமிழ்நாடுன்றது 3 விஷயத்துல வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த நாட்டோட எஜுகேஷன், செகண்ட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் க்ரோத், தேர்ட் வந்து நம்ம எக்கனாமிக் க்ரோத். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஜுகேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். 1970 கலைஞர் அவர்கள் ஆட்சியில் வந்தப்போ சமச்சீர் கல்வி எப்போ 2010 வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கல்வின்றது வந்து எல்லாருக்குமானதாக இருக்கணும், வெறும் மேல் ஜாதி மட்டுமே கல்வி கிடையாது, வெறும் ஆண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய கல்வி கிடையாது, கல்வி எல்லாருக்குமானதாக இருக்கணுன்றதுக்காக தந்தை பெரியார் எவ்வளவோ போட இருக்காரு. ஆனால் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாரோட சொல்லி எல்லாமே சட்டத்தில் எடுத்து வந்தார். 1970 நம்மளோட சமச்சீர் கல்விக்கு முன்னாடி சென்ட்ரலைஸ்ட் புக் பிரிண்டிங் ஆரம்பித்தோம். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து எல்லா மாநிலத்துக்கும் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்துட்டு புக் போகணும், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக 1970 ஆரம்பித்தார். இன்னொன்று, கலைஞர் வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் இப்போ எப்படி நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ எவ்வளோ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம்ன்றது நம்மளுக்கு இப்போ பார்க்குறோம். அப்பயே வந்துட்டு 1975 வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் தான் கலைஞர் அவர்கள். ஓகே, இப்போலாம் வந்துட்டு ஃப்ரீ பீஸ், இலவசம் சொன்னால் நிறைய பேர் கொச்சையாக பேசுவாங்க. திமுக என்ன நிறைய ஃப்ரீ பீஸ் கொடுக்குறாங்க, நிறைய இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி பேசுறவங்களுக்குலாம் கடைசியாக நான் ரீசன் சொல்கிறேன். ஃப்ரீ பீஸ்னா என்ன, எதுக்கெல்லாம் இலவசமாக கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம தலைவர் எப்படி வந்துட்டு விடியல் பயணம் எல்லாருமே கொடுத்தாரோ, எல்லா மகளிர்களும் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ட்ராவல் பண்ணணும், எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்காக அப்போ கலைஞர் அவர்கள் அப்போவே மாணவர்கள் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போய் படிக்கணும், எல்லாரும் படிக்கணுன்றது மெயினாக ரீசனாக வச்சு அவரோட மெயின் கான்செப்டே எல்லாருமே படிக்கணும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கணுன்றது தான் அப்போ அவர் யோசிச்சார். அதுக்காக அப்பவே பஸ். ஓகே, அது மட்டும் பண்ணல, கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜஸ், பாலிடெக்னிக்ல இருக்கவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஃப்ரீ பஸ் பாஸ் ஸ்கீம் கேட்பாங்க. நான் சொல்லி காமிக்கல, ஞாபகப்படுத்துறேன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மேல வச்ச இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு கான்ட்ரிபியூஷனா நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சரி, சைட் பை சைடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எப்படி போச்சுன்றது. சிட்கோ ஆரம்பிச்சோம். சிட்கோன்றது என்னன்னா ஒரு மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து. சிட்கோக்கு அப்புறம் சிப்காட் வந்துச்சு. சிப்காட் எல்லாருக்கும் தெரியும். மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வரதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க கலைஞர் அவர்கள். ஓகே, இது பண்ணாரு. இது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு இதுவா ஒரு இந்த 3 கம்பெனியுமே வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு பெரிய செக்டார்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், அதனால அவரோட அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஹையஸ்ட்
கலைஞர் அவர்கள் வந்தாங்க, ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, எல்லாருமே 7, 6 ஒரே டிப்ளீஷன்ல தான் இருக்கும் நம்மளோட ஜிஎஸ்டிபி க்ரோத். அந்த அளவுக்கு யாருமே பீக்ல போல. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் 13.12% 2% ஜிஎஸ்டி க்ரோத் இருந்தார் நம்மளோட கலைஞர் அவர்கள். சரி, ஓகே, எது இப்போ கலைஞரை பற்றிலாம் பேசுறீங்க, இப்போ ஸ்டாலின் சாரை பற்றி நம்ம பேசுவோம். ஸ்டாலின் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸ்டாலின் சார் என்ன பண்ணாரா, 2021ல் நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ எவ்வளோ கோவிட் பேண்டமிக் எவ்வளோ இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க அந்த கோவிட் பேண்டமிக்லன்ட்டு. அந்த நேரத்தில் கூட அவர் சொன்ன வச்ச ஒரு வாக்கத்தையும் செஞ்சு காமிச்சார். அன்றைக்கி 2019ல் நம்ம பொருளாதாரத்தில் எவ்வளோ வீழ்ச்சி நம்ம சந்திச்சிருந்தாலும் அன்றைக்கி மைனஸில் இருந்துச்சு. எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ அன்றைக்கி மைனஸில் இருந்துச்சு நம்ம ஜிஎஸ்டி க்ரோத். இருந்தாலும் அதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி அவர் சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றி 2024ல் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தி 14 வருஷத்துக்கு அப்புறம் 11.12% இன்வெஸ்டர்ஸ் நம்ம இது பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் ஆகியிருக்கும். இன்னைக்கு இருக்கிற சிஎம் சார் சொல்றாரு, நித்தி ஆயோக்கில் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு லார்ஜஸ்ட்ல நம்ம இருக்கோம், செகண்ட் லார்ஜஸ்ட்ல எக்கனாமிக் க்ரோத்னு. இல்லை, இவர் வந்து ஒரே நைட்ல வந்து கொடுக்குறாரு இவரு. அன்னைக்கு கலைஞர் போட்ட வேலை இன்னைக்கு ஸ்டாலின் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு இப்போ நம்ம எந்த முதல்வர் நம்ம தேர்ந்தெடுத்துக்கோன்ற சில பேர் தேர்ந்தெடுத்துக்கோங்க யாருன்னு நம்ம பார்ப்போம், எந்த பேசிஸ்ல நம்ம தேர்ந்தெடுத்துக்கோன்னு. 2021ல் அதாவது கோவிட் பேண்டமிக்ல நாடே உலகமே வந்துட்டு எவ்வளவு பிரச்சனைல இருந்துச்சு. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்லை, இவ்வளவு பிரச்சனையிலையும் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அவ்வளோ எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஆக்சிஜன் சிலிண்டர் பெட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக இங்க தமிழ்நாட்டில் அவ்வளோ ஓடிட்டு இருந்த நேரத்துல எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு விஷயத்துல அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வார்டுக்குள்ள போய் நின்றாருங்க கோவிட் வார்டுல. அவர் முதல்வரா? இல்லை. அதே காலத்தில் கோவிட்ல இவ்வளவு பேர் பிரச்சனையில இருக்காங்க, அன்னைக்கு போயிட்டு எடப்பாடி அவர் காலில் விழுந்து மாஸ்டர் கூட ரிலீஸுக்கு போய் நின்றார் அவரு. இவர் தலைவரா சொல்லுங்க? இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு முதல்வரா இருக்காரு. அது கூட பரவாயில்லைங்க. இப்போ வந்துட்டு திருச்சியில வந்துட்டு நல்லா வாயில வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு வாயில வர்றது எல்லாமே ஒன் வே கம்யூனிகேஷன் தான். இந்த ஆடியோ லான்ச்ல வந்துட்டு பேசி இந்த ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இங்க சத்தமாக பேசுவோம், இங்கே கோபமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி மட்டும் தான் பேசுறது. அவர் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, கண்டிப்பா வாய்ப்பே இல்லை, நோவே வாய்ப்பு இல்லை ராஜா. பிரஸ் மீட்டுக்கலாம் சத்தியமா வாய்ப்பு இல்லை. சரி, நீங்க பிரஸ் மீட்ல தான் சொல்ல மாட்டீங்க. சட்டசபையில் உதயன் அவ்வளவு கிழின்னு கிழிக்கிறாரு அவரை. அங்க அவர் என்ன தெரியல, ஒரு ஆங்கிள் பாக்குறப்ப அவர் தூங்குறாரா இல்ல வந்துட்டு என்ன பண்றாரு, அங்கெல்லாம் வாய் மூடிட்டு இருக்காரு. நீங்க வந்து திருச்சியில போயிட்டு வாயில நல்லா வந்துடும் அப்படின்றாரு. நான் உடனே ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ தமிழ்நாடு வந்துட்டு இந்த அளவுக்கு இந்த க்ரோத் அச்சீவ் பண்ணியிருக்குன்னா அதுக்கு மேஜர் ரீசன் வந்துட்டு நம்மளோட சிப்காட்டு, நம்மளோட அன்னைக்கு வந்துட்டு கலைஞர் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வச்ச இன்வெஸ்ட்மெண்ட் தான். யாருமே தரல. அன்னைக்கு வச்ச இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் அன்னைக்கு அந்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைச்சது. லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு சிப்காட்டில் போய் வேலை செய்யறாங்கன்னா அது கலைஞர் அவர்கள் தான் காரணம். அவர் இல்லைன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நோ சான்ஸ். ஓகே, இவ்வளோ பண்ணியிருக்காருல்ல, சரி ஓகே. இதுல இருந்தும் எப்படி வந்துட்டு இந்த ஆட்சி வந்துச்சு, இவ்வளோ பண்ண திமுக கூட எப்படி மறந்து இந்த ஆட்சி வந்துச்சு? ஒன்றும் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ். ஈஸியாக மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஓட்டர்ஸ், ஓகேவா? அவங்க வீட்டில் போயிட்டு நான் இந்த வாட்டி கேட்டேன், எப்பயும் எலெக்ஷனுக்கு முன்னாடி கேட்டேன், என்னடா ஓட்டு போட்டிங்களா திமுகவுக்கு, இல்லை யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைடா விஜய்க்கு ஓட்டு போட்டேன். ஏன்டா எப்பயுமே நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் ஆச்சு எப்படி மாற்றிங்கன்னா, இல்லை தங்கச்சி அடம் பிடிக்கிறா, அவள் ரொம்ப விஜய் எனக்கு தான் ஓட்டு போடணுன்ட்டு. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்னைக்கு நம்ம ஓட்டு போட்டதுனால இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு பாருங்க. 20 நாள் வந்த ஒரு மாசத்துல இவ்வளோ பாலியல் வன்கொடுமை, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கொள்ளை, இவ்வளோ நடக்குது. இவர் சொல்றாரு 6 மாசம் எது கேட்டவங்க கூட ஒரு நாள் கூட அமைதியா இருக்க முடியாது. இவ்வளோ பண்ணிருப்பா, நாங்களா 6 மாசம் சும்மா உட்காந்து விரல் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்போம். நாங்கள் 6 மாசம் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கேள்வி கேட்க முடியாதா? நாங்களாம் யாரு? பெரியார் வழியில அறிஞர் அண்ணா வழியில வந்தவங்க, பார்த்துட்டு சும்மா போக முடியாது உங்களை மாதிரி, ஓகேவா? இவங்களுக்குலாம் ஒன்றும் மிஞ்சி போனா என்னங்க தெரியும், போயிட்டு இன்ஸ்டால கமெண்ட்ல வந்து கேட்ட வார்த்தையில பேசுறது. யாராவது கொஞ்சம் இன்டெலெக்சுவலா பேசினா, கொஞ்சம் அறிவாதா பேசினாலே அவங்களாம் பிடிக்காது. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம நம்மளாம் ஒண்ணுமே பண்ண தேவை. 1 monthல பீப்புள் வில் ரியலைஸ் வாட் இஸ் கோயிங் ஆன். கண்டிப்பாக இந்த ஒரு வருஷம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த ஆட்சி வந்துட்டு போயிடும். திருப்பி
நம்மளோட ஸ்டாலின் அவர்கள் தான் வந்துட்டு ஆட்சியில் வருவார். மீண்டும் வருவோம். நன்றி.